நெல்லையில் ஆணவ கொலை வழக்கில் தற்போது சுர்ஜித்தை 2 நாள் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுர்ஜித் தந்தை சரவணனை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 2 நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை ஆணவ கொலை வழக்கில் கைதாகி பாளையங்கோட்டை சிறையில் உள்ளனர் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோர். நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித் அவரது தந்தை எஸ்ஐ சரவணனை 2 நாள் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது சுர்ஜித்தை 2 நாள் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை ஆணவ கொலை வழக்கில் கைதாகி பாளையங்கோட்டை சிறையில் உள்ளனர் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன். அவர்களை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திரவிய சம்பத்திடம் கேட்கலாம். திரவிய சம்பத், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நெல்லை கேடிசி நகர் பகுதியில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் என்பவர் சுர்ஜித் என்ற வாலிபரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையானது முற்றிலும் சுர்ஜித், அதாவது சுர்ஜித்தின் தங்கையை கவின் காதலித்ததால் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இது ஆணவ கொலையாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை மற்றும் அவரது தாயை கைது செய்ய கோரி கவினின் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் அடிப்படையில் சுர்ஜித்தின் தந்தை மற்றும் சுர்ஜித் இருவரும் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கானது தமிழக அரசு சார்பில் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடியும் தொடர்ந்து தீவிர விசாரணை ஈடுபடுத்தப்பட்ட வந்த நிலையில 2 பேரையும் காவலில் எடுப்பதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வந்தது. காலையில் இதற்காக சரவணன் மற்றும் அவரது மகன் சுர்ஜித் 2 பேரும் நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் காவல்துறையினர் அழைத்து வந்தனர். காலையில் இந்த வழக்கை 38வது வழக்காக இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக நீதிபதி கேமா எடுத்திருந்தார். தொடர்ந்து சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தது. நீதிபதி கேமா குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய இந்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனிடம் தொடர் விசாரணை ஈடுபட்டார். இந்த விசாரணையில் உடலில் உங்களுக்கு ஏதாவது காயங்கள் இருக்கிறதா, தொடர்ந்து இந்த விசாரணைக்கு செல்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் இருவருமே எங்களுக்கு விசாரணைக்கு செல்ல விருப்பம் இல்லை என மறுப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த விசாரணை நேரம் குறிப்பிடாமல் சற்று நேரத்தை ஒத்திவைக்கப்பட்டது. அதாவது தற்போது இந்த மனுவானது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 5 நாட்கள் சிபிசிஐடி சார்பில் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதன் அடிப்படையில் நீதிபதி ஹேமா தற்பொழுது 2 நாட்கள் சுர்ஜித் மற்றும் அவரது சரவணனை நீதிமன்ற காவல், அதாவது கஸ்டடி எடுப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த இருவரையும் சிபிசிஐடி காவல்துறையினர் ரகசிய இடத்திற்கு தங்களது விசாரணையை தொடக்கின்றனர். இந்த விசாரணை முடிவடைந்த நிலையில் பல தீவிர தகவல்கள், திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.